வணக்கம். தமிழ்நாடு இந்தியன் தாளையத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம நாடு நல்லா தான் இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நம்மளை ஆட்சி செஞ்சது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா உலகமே வந்துட்டு எல்லாருமே நல்லவங்க தான். காலப்போக்கில் மாறிக்கிட்டோம். கால பரிணாமத்தின்படி நம்மளுடைய குணங்களும் நடவடிக்கையும் மாறிட்டு அதனால் நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஒரு 2025 இப்போ நம்ம கடந்து போய்கிட்டு இருக்க காலம் இது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்ம அரசாங்கங்கிறது எப்படி வந்துச்சு, கவர்மெண்ட்டுங்கிறது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் யாருக்காட்டு தெரியுமா? இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா? அது தெரியாமல் நம்ம பாட்டில் அலுவல் பட்டுக்கிட்டு நான் அப்படி இவன் இப்படி எல்லோரும் வீர சூரனாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆர்மியில் இருக்கவனுக்கு தான் நாட்டுப்பற்று தேசப்பற்று இருக்குது. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நம்மளை மாதிரி ஒரு பொது மனுஷன், ஒரு வேலைக்கு போகிற மனுஷன், ஒரு நம்ம இப்போ உள்ள காலத்துக்கு 2K கிட்ஸுக்கெலாம் ஏதாட்டு தெரியுமா? மறைஞ்சு போச்சு. எல்லோரும் வரலாற்றை கொண்டு வரணும், புக்கில் எழுதணும், அந்த தலைவர் இந்த தலைவர்னு எல்லாருமே சொல்லிக்கலாமே தவிர ஒரிஜினல் தலைவர்கள்னால் யார்? நம்ம தான் தலைவர் நம்ம தான் ஆகணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு தலைவனை எல்லாருமே உள்ளே வச்சுருக்கோம். அவர் இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கே தவிர பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. பாகிஸ்தானை நம்மளை கைப்பற்றிச்சு. பாகிஸ்தான்ங்கிறது எப்படி வந்துச்சு? இந்தியாங்கிறது எப்படி வந்துச்சு? அதுக்கு முன்னாடி உலகம்தான் எல்லாமே ஒற்றுமை தான். எல்லாருமே ஏமாளிகள் தான். ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு வாழுது தான் நாடாக பிரிச்சுக்கிட்டாங்க. நாடு அப்படித்தான் பிரிஞ்சுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சுதந்திரம்னு ஒன்று 1947 ஆகஸ்ட் 15 வாங்குறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. போராடி வாங்கி தந்தது தான் நமக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரம் எதுக்குங்கண்ணே? அந்த சுதந்திரம் இல்லாமல் இருந்தாலே நம்மளாம் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. வல்லரசு நாடு நம்ம நாடு இந்தியாங்கிறது வல்லரசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்த சந்ததிகள் தான் நாட்டை பிரித்து எல்லாத்தையும் ஒரு பிரிவினை, மத பிரிவினை உண்டு பண்ணியாச்சு, நாடு பிரிவினை உண்டு பண்ணியாச்சு, எல்லாரையும் தீவிரவாதத்தை உண்டு பண்ணியாச்சு. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்துட்டு தெளிவாக நான் ஒன்று சொல்லுதேன், பழைய வரலாற்று குறிப்பீடுகள்லாம் என்னங்கிறத ஒரு ஆளும் தெரிஞ்சுக்கிடணும் நம்மளாம். அப்படின்னா தான் தலைவர்கள் உருவாக மாட்டாங்க, எல்லோரும் ஏமாற்ற மாட்டாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஏமாற்றி வாழ மாட்டான். எப்படி தலைவர்கள் உருவாகுதாங்க? உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏமாளிகள். நாம் தான் உருவாக்குதோம் தலைவர்கள் எல்லாத்தையுமே. அப்படித்தான் நாடு பிரிஞ்சுட்டு. பாகிஸ்தான் வந்து ஒரு எதிரி நாடு தான். அது நான் ஆதரவாக நான் பேசலை.